வணக்கம். இது சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் நாளை மெகா பேச்சுவார்த்தை. முட்டுக்கட்டை உடைகிறதா? அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு பணிந்ததா ஈரான்? இஸ்லாமாபாத்தில் தரையிறங்கிய அப்பாஸ் அராக்சி. ஈரானின் டிஜிட்டல் கயானா காலி. $344 மில்லியன் கிரிப்டோவை அதிரடியாக முடக்கியது அமெரிக்கா. ஈரானில் அமெரிக்காவின் மூலோபாய தோல்வி. ஆயுத கையிருப்பு கரைந்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் தகவல். பெயரளவில் தான் போர் நிறுத்தமா? லெபனானில் நிற்காத ஏவுகணை மழை. லெபனான் மற்றொரு காசாவாக மாறக்கூடாது என ஐநா எச்சரிக்கை. மதுரோவின் தலைக்கு விலை வைத்த அமெரிக்க வீரர். ராணுவ ரகசியத்தை வைத்து $3.3 கோடி பெட்டிங். இந்தியா நரகக்குழி. ட்ரம்ப் பகிர்ந்த பதிவால் வெடித்தது சர்ச்சை. பதிலடி கொடுத்த ஈரான். மௌனம் காக்கும் மோடி அரசு. Fourth Monkey Connect coming soon. சர்வதேச அளவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்கா ஈரான் இடையிலான இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நாளை பாகிஸ்தானில் நடைபெற உள்ளது. இந்த சந்திப்புக்கு முன்னதாக ஈரான் ஒரு புதிய சமரச திட்டத்தை முன்வைத்துள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள செய்தி உலக நாடுகளுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்துள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையிலான ஒரு திட்டத்தை ஈரான் பரிசீலித்து வருவதாகவும் அவர்கள் ஒரு சலுகையை முன்வைத்துள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அந்த சலுகையின் முழு விவரங்கள் எனக்கு இன்னும் தெரியவில்லை, ஆனால் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அவர் தனது வழக்கமான பாணியில் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முடிக்க ட்ரம்ப் தனது மிக நெருக்கமானவர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறார். ட்ரம்பின் மருமகன் யாரெட் குஷ்னர் மற்றும் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் இன்று பாகிஸ்தான் சென்றடைகின்றனர். துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இம்முறை நேரடியாக வரவில்லை என்றாலும் வாஷிங்டனில் இருந்து மார்கோ ரூபியோவுடன் இணைந்து தேசிய பாதுகாப்பு குழு மூலம் பேச்சுவார்த்தைகளை கண்காணிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவருடன் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிஃபாவும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார் என தெரிகிறது. இதேவேளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தனது உயர்மட்ட தூதுக்குழுவுடன் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இஸ்லாமாபாத் வந்தடைந்துள்ளார். இஸ்லாமாபாத் வந்திறங்கிய அப்பாஸ் அராக்சி தனது பயணத்தின் நோக்கம் குறித்து தெளிவுபடுத்தியுள்ளார். இருதரப்பு விவகாரங்களில் எங்கள் கூட்டாளிகளுடன் நெருக்கமாக ஒருங்கிணைக்கவும் பிராந்திய நிகழ்வுகள் குறித்து கலந்து ஆலோசிக்கவும் தாம் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், ஓமானின் மஸ்கட் மற்றும் ரஷ்யாவின் மாஸ்கோ ஆகிய இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சமூக ஊடகங்களில் தெரிவித்தார். பல வாரங்களாக நீடித்த முட்டுக்கட்டைக்கு பிறகு அமெரிக்காவையும் ஈரானையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதில் பாகிஸ்தான் ஒரு அற்புதமான நண்பராகவும் மத்தியஸ்தராகவும் செயல்பட்டு வருவதாக வெள்ளை மாளிகை பாராட்டியுள்ளது. முந்தைய பேச்சுவார்த்தைகள் முறிந்து போனதற்கான முக்கிய காரணங்கள் இம்முறை விரிவாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாஷிங்டனுடனான எதிர்கால உறவுகள் மற்றும் பொருளாதார தடைகள் நீக்கம் ஆகியவை குறித்து பாகிஸ்தான் திரைமறைவில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அமெரிக்க தரப்பில் இருந்து களமிறக்கப்படும் பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை பறைசாற்றுகின்றனர். ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளதால் உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவிற்குள் எரிபொருள் விலை உயர்ந்து ட்ரம்ப் கடும் உள்நாட்டு அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளார். கடந்த முறை பொருளாதார தடைகளை நீக்க அமெரிக்கா மறுத்ததால் பேச்சுவார்த்தை முறிந்தது. இம்முறை ஈரான் இறங்கி வந்துள்ளதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடிக்கும் சூழலில் ஈரானின் நிதி ஆதாரங்களை வேரறுக்க அமெரிக்கா தனது ராஜதந்திர மற்றும் பொருளாதார பலத்தை பிரயோகித்து வருகிறது. $344 மில்லியன் மதிப்பிலான கிரிப்டோ சொத்துக்களை முடக்கியுள்ளதோடு ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் சீன நிறுவனங்கள் மீதும் ட்ரம்ப் நிர்வாகம் பாய்ந்துள்ளது. அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஈரானை நிலைகுலைய செய்துள்ளது. ஈரானுடன் தொடர்புடைய பல நிதி பரிவர்த்தனை கணக்குகளை ஆய்வு செய்த கருவூலத்துறை சுமார் $344 மில்லியன் இந்திய மதிப்பில் சுமார் $2,800 கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி சொத்துக்களை முடக்கியுள்ளது. நிதிகளை உருவாக்குதல் மற்றும் பணத்தை இடமாற்றம் செய்யும் தெஹ்ரானின் திறனை அமெரிக்கா தொடர்ந்து திட்டமிட்டு சீர்குலைக்கும் என அவர் எக்ஸ் தளத்தில் சவால் விடுத்துள்ளார். ஈரானிய எண்ணெய் வாங்கும் சர்வதேச நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிய எண்ணெயை பெருமளவில் சுத்திகரிக்க
சுத்திகரிக்கும் சீனாவை தளமாக கொண்ட ஒரு பெரிய சுத்திகரிப்பு நிலையம் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய எண்ணெயை கொண்டு சென்றதாக குற்றம் சாட்டப்பட்ட 40 கப்பல் நிறுவனங்கள் மற்றும் டேங்கர்கள் மீது 2ஆம் நிலை தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது தெஹ்ரானின் முதன்மை வருவாய் ஆதாரமான எண்ணெய் இறக்குமதியை முற்றிலும் முடக்கும் முயற்சியாகும். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை ட்ரம்ப் சந்திக்க உள்ள நிலையில் சீன நிறுவனங்கள் மீது இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பது சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஈரானுடனான இராணுவ மோதலில் அமெரிக்கா ஒரு பாரிய மூலோபாய தோல்வியை சந்தித்துள்ளதாகவும் வாஷிங்டனின் இராணுவ எந்திரத்தால் ஈரானிய தேசத்தை ஒருபோதும் பணிய வைக்க முடியாது என்றும் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் மூத்த தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஜதுல்லா ஜவானி தெரிவித்துள்ளார். அராக் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உரையாற்றிய தளபதி ஜவானி குறிப்பிட்டதாவது, 48 மணி நேரத்திற்குள் தெஹ்ரானை வீழ்த்திவிடலாம் என்று அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் நினைத்தனர். ஆனால் 40 நாட்கள் கடந்தும் ஈரானின் தேசிய ஒற்றுமையை பலவீனப்படுத்த அவர்களால் முடியவில்லை. ஈரானிய ஆயுதப்படைகள் பிராந்தியத்தில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது 100 கட்டங்களாக வெற்றிகரமான பதிலடி தாக்குதல்களை தொடுத்துள்ளன. அணு ஆயுதத்தை பற்றி பேசும் அமெரிக்காவிற்கு தெரியாத ஒன்று உள்ளது. ஈரான் இன்று அணு ஆயுதத்தை விட பெரிய சக்தியை அடைந்துள்ளது. அதுதான் ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீதான முழுமையான கட்டுப்பாடு. ஈரானுடனான போர் நீடிப்பதன் காரணமாக அமெரிக்காவின் இராணுவ திறன் சிதைந்து வருவதாக நியூயார்க் டைம்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள கட்டுரை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவுடனான போருக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 1100 நீண்ட தூர குரூஸ் ஏவுகணைகளை அமெரிக்கா ஈரானில் தீர்த்துவிட்டது. இது அமெரிக்காவின் ஓராண்டு கொள்முதல் அளவை விட அதிகம். இதுவரை நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளின் மொத்த செலவு 28 முதல் 35 பில்லியன் டாலர் வரை என மதிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஆயுதங்களை அவசரமாக நிலைநிறுத்துவதற்காக ஆசிய மற்றும் ஐரோப்பிய தளங்களிலிருந்து ஏவுகணைகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்கா இடமாற்றியுள்ளது. இது பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் அமெரிக்காவின் தயார் நிலையை குறைத்துள்ளது. தற்போதைய உற்பத்தி விகிதத்தில் தீர்ந்து போன வெடிமருந்துகளை மீண்டும் நிரப்ப அமெரிக்காவிற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் என இராணுவ ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளை தலைவர் அட்மிரல் சாமுவேல் ஜே பப்பாரோ ஆயுத கையிருப்புக்கு வரம்புகள் உண்டு என்று ஒப்புக்கொண்டுள்ளார். ஈரானின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளுக்கு எதிரான பாதுகாப்பை வலுப்படுத்த பசிபிக் பிராந்தியத்திலிருந்து 2 கடற்படை பயண பிரிவுகள் சுமார் 4400 வீரர்கள் மத்திய கிழக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தில் தொடங்கப்பட்ட போர் நிறுத்தம் அமெரிக்காவின் அதீத கோரிக்கைகள் மற்றும் கடற்படை முற்றுகை காரணமாக முட்டுக்கட்டையில் உள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீடிப்பதாக அறிவித்த சில மணி நேரங்களிலேயே களத்தில் மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது. போர் நிறுத்தம் லெபனானுக்கு பொருந்தாது என்ற இஸ்ரேலின் பிடிவாதத்தால் தெற்கு லெபனான் சிதைந்து வருகிறது. வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் தூதர்களுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஏப்ரல் 24 அன்று ட்ரம்ப் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் மேலும் 21 நாட்களுக்கு நீடிக்கப்பட அவர் உறுதியளித்தார். ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்துள்ளதுடன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடரும் வரை தாக்குதல் ஓயாது என அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் வான்வழி அத்துமீறல்களுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா தனது பலத்தை காட்டியுள்ளது. டேர் நகருக்கு அருகிலுள்ள ஹவுஷ் பகுதியில் பறந்த இஸ்ரேலிய உளவு மற்றும் தாக்குதல் ஆளில்லா விமானத்தை ஹிஸ்புல்லா ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியது. எல்லையோர நகரமான பிண்ட் ஜிபைலில் இஸ்ரேலிய தரைப்படைக்கும் ஹிஸ்புல்லா வீரர்களுக்கும் இடையே நேரடி துப்பாக்கிச் சண்டை தீவிரமடைந்துள்ளது. இதில் 6 ஹிஸ்புல்லா வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பு கூறுகிறது. இஸ்ரேலிய ராணுவ பேச்சாளர் அவிச்சை அத்ராயி லெபனான் மக்களுக்கு தனது எக்ஸ் தளத்தில் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். யக்ரானி ஆற்றுக்கு தெற்கே வசிக்கும் மக்கள் உடனடியாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வடக்கு நோக்கி செல்லுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் நிலைகள் மீது மிக பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதே இந்த வெளியேற்ற உத்தரவுக்கு காரணம் என பார்க்கப்படுகிறது. லெபனானின் நிலைமையை கண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரெஸ் கடும் கவலை தெரிவித்துள்ளார். லெபனான் மற்றொரு காசா பகுதியாக மாறக்கூடாது. அங்குள்ள அப்பாவி மக்கள் மற்றும் குழந்தைகள் கொல்லப்படுவதை உலகம் வேடிக்கை பார்க்காது என அவர் எச்சரித்துள்ளார். கடந்த சில நாட்களில் மட்டும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 33 குழந்தைகள் உட்பட 350க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஐநா தகவல் தெரிவிக்கின்றன.
வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்யும் ரகசிய திட்டத்தை பயன்படுத்தி ஆன்லைன் பந்தயத்தில் ரூபாய் 3.3 கோடி லாபம் ஈட்டிய அமெரிக்க சிறப்பு படை வீரர் கென் வான் டைக் பிடியில் சிக்கியுள்ளார். வட கரோலினாவின் ஃபோர்ட் பிராக் தளத்தில் பணியாற்றிய வான் டைக் ஜனவரி மாதம் வெனிசுலா அதிபரை அமெரிக்கா குறிவைத்த ரகசிய திட்டத்தை முன்கூட்டியே அறிவித்துள்ளார். ஜனவரி 31க்குள் மதுரோ பதவியில் இருக்க மாட்டார் என்று பொலி மார்க்கெட் என்ற தளத்தில் பந்தயம் கட்டிய அவர் தனது பதவியை பயன்படுத்தி $4 லட்சம் ரூபாய் 3.3 கோடி லாபத்தை அள்ளியுள்ளார். FBI இயக்குனர் காஷ் படேல் தலைமையிலான விசாரணையில் வான் டைக் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது அம்பலமானது. தற்போது $2,50,000 பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள அவர் செவ்வாய்க்கிழமை நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்தியாவையும் சீனாவையும் அவமதிக்கும் விதமான ஒரு கட்டுரையை பகிர்ந்தது சர்வதேச அளவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஈரான் என பல்வேறு தரப்பிலிருந்தும் இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. அமெரிக்காவின் வலதுசாரி வானொலி தொகுப்பாளர் மைக்கேல் சாவேஜ் எழுதிய கட்டுரையை ட்ரம்ப் பகிர்ந்திருந்தார். அதில் அமெரிக்காவின் குடியுரிமை சட்டங்களை விமர்சித்த சாவேஜ், இந்தியா, சீனா போன்ற பூமியின் நரக குழிகளில் இருந்து பலர் அமெரிக்காவிற்கு வருகின்றனர். அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களும் சீனர்களும் லேப்டாப் வைத்துள்ள குண்டர்கள். அவர்கள் தங்கள் மாஃபியா குடும்பங்களுடன் சேர்ந்து அமெரிக்க வளங்களை சுரண்டுகின்றனர் என இனவரி தூண்டத்தக்க வகையில் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவாக ஈரான் ஆச்சரியத்தக்க வகையில் மிக வலிமையான பதிலடியை கொடுத்துள்ளது. ட்ரம்பிற்கு கலாச்சார விழிப்புணர்வு தேவை. யாராவது அவருக்கு இந்தியாவுக்கு ஒரு பயணத்தை முன்பதிவு செய்யுங்கள், அது அவரது அறியாமையை குறைக்கும் என கணேசா உற்சவ வீடியோவுடன் பதிவிட்டுள்ளார். இந்தியா நாகரிகத்தின் தொட்டில், போர் குற்றவாளியான அதிபர் வசிக்கும் இடமே உண்மையான நரகம். தென்னிந்தியாவிற்குள் நுழைந்தால் அது சொர்க்கத்தை போல இருக்கும் என பாராட்டியுள்ளது. ட்ரம்பின் இந்த பதிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களே கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது ட்ரம்ப் வகிக்கும் பதவியின் கண்ணியத்திற்கு அழகல்ல, இந்திய அமெரிக்கர்களை அவமதிக்கும் செயல் என ராஜா கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸிடம், உங்கள் மனைவி இந்திய வம்சாவளிதான், இந்தியாவை நரகம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மற்றும் சிவசேனா ஆகியன பிரதமர் மோடியை கடுமையாக சாடியுள்ளன. தனது நண்பர் ட்ரம்ப் இந்தியாவை அவமதித்த போதிலும் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? இந்தியாவின் கௌரவத்தை விட்டுக் கொடுக்கும் பலவீனமான அரசாக இது உள்ளது என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த கருத்துக்கள் தவறானவை மற்றும் பொருத்தமற்றவை. இந்தியா, அமெரிக்கா இடையிலான பரஸ்பர மரியாதையை இது பிரதிபலிக்கவில்லை என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். பாதிப்பை குறைக்க முயன்ற தூதரகம், இந்தியா ஒரு சிறந்த நாடு என்றும் அங்கு உயர் பதவிகளில் தமக்கு சிறந்த நண்பர்கள் இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் என விளக்கம் அளித்துள்ளது. ஆனால் ட்ரம்ப் எப்போது அப்படி சொன்னார் என்ற ஆதாரம் வழங்கப்படவில்லை. ராஜ்ஜிய நிபுணர் பிரம்மா செலானி கூறுகையில், ட்ரம்பின் மொழி இன பாகுபாட்டை வெளிப்படையாக இயல்பானதாக மாற்றி வருவதாகவும் இது இறையாண்மை கொண்ட நாடுகளுக்கு இழைக்கப்படும் நேரடி அவமதிப்பு என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக தெரிவியுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.